வெறு
கரங்களை தட்டி ஹல்லேலூயா. பரிசுத்தரே உம்மை நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆவியானவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா அப்பா. எங்களுக்கு வேண்டினவர்கள் எல்லாம் இந்த உலகத்தை விட்டு ஏசப்பா உங்களை விடை கொண்டு போன போதும் அப்பா எங்களுக்கு வேண்டியது அனைவச்சு ஏசப்பா எங்களுக்கு தந்து அப்பா இந்நாள் வரையில் ஏசப்பா எங்களை உயிரோட வைத்திருக்கிறது உங்க கிருபை தகப்பனே. ஆமென் ஏசப்பா. உங்க கிருபைகளை ஏசப்பா நினைத்து பார்த்தா அப்பா ஆண்டவரே அதை ஒரு வார்த்தையால் சொல்ல முடியாது ஏசப்பா. ஆமென் ஏசப்பா. ஏகப்பட்ட அதிசயங்களையும் நன்மைகளையும் எங்க வாழ்க்கையில ஏசப்பா இந்நாள் வரைக்கும் செய்துட்டு இருக்கீங்க தகப்பனே. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஆமென். 2 கரங்களை உயர்த்தி சொல்லலாமா? சொல்லலாமா? தலைமுறைகள் தாண்டி நிற்கும் தயவு என்னை தலை நிமிர்ந்து வாழ செய்யும் தயவு. தலைமுறைகள் தாண்டி நிற்கும் தயவு என்னை தலை நிமிர்ந்து வாழ செய்யும் தயவு. பாரபட்சம் சிறந்தது தகப்பனே. அப்பா ஆண்டவரே உங்க தயவு இருந்ததுனால எங்களை ஒரு சேதமின்றி இந்த உலகத்துல அப்பா எவ்வளவு பெரிய பாடுகள் வந்த போதும், எவ்வளவு பெரிய உபத்திரவங்கள் வந்த போதும், எவ்வளவு பெரிய கடன் பாரங்கள் வந்த போதும் அப்பா உங்க தயவு எங்களை இருந்ததுனால தான் தகப்பனே. அப்ப ஒரு சேதம் கூட இல்லாதபடிக்கு இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை கூடுகளில் எங்களால் ஆராதிக்க
ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல ஆராதனை வேலை உம்முடைய கரத்தில் தருகிறோம் தகப்பனே. அப்பா, நல்ல உம்மை பாடி ஆராதிக்க நீர் எங்களுக்கு செய்த மேலான கிருபைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இந்த வேலையில துவக்கம் முதல் முடிவு வரையில் உம்முடைய பிரசன்னம் எங்களோடு இருந்து வழி நடத்தட்டும் தகப்பனே. ஏக்கத்தோடு தாகத்தோடு வந்த பிள்ளைகளுக்கு அப்பா நீ நிறைவான ஆசீர்வாதங்களை கொடுத்து நீர் வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். செய்தி பகுதி எல்லா பகுதியிலையும் நீர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க